ஸோ போக்கோ C85X பவர்டு பை யூனிசாக்குபை அந்த ஃபோன் தான் இது. ஸோ ஹைலைட் என்னன்னா இது வந்து ஒரு 5G ஃபோன்ரா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள் முக்கிய அம்சங்களை சொல்லிடுறேன். திஸ் மேட் இன் இந்தியா டிவைஸ் ஃப்ரம் போக்கோ அண்ட் எல்லா பக்கமும் போக்கோன்னு போட்டால் மட்டும் வாங்கிடுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்டே கிளியர் பண்ணுறதுக்காக யார் வீட்டிலலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி ஒரு லேண்ட்லைனுக்கு பதில் ஒரு ஃபோனை வாங்கி போட போகிறோம். அதில் வந்து சிம் கார்டு இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் காமனாக அதில் பேசிப்பாங்க. வீட்டுக்கு கொரியர் வருதா, கொரியருக்கு இந்த நம்பரை கொடுத்துருவோம், ஏன்னா யாராவது பிக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு ஃபோன் வாங்கி போடுவாங்க பார்த்திருக்கியா, பேட்டரி லைஃப்காக மட்டுமே, ப்ளஸ் எப்பயாவது எமர்ஜென்சினா ஹாட்ஸ்பாட் போடுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான் இந்த C85X லேண்ட்லைனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன், எதுக்குன்னா பெரிய கனவோட இந்த வீடியோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடாது இல்லையா. சரி, இதில் நம்ம இருக்கிறது என்னன்னா எம்ரால்டு கிரீனுங்க 4128 464 இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4128 இது நம்ம இருக்குது. அதுவும் இருக்குது 4GB ரேம் ஃபார் ஷோர். நான் திரும்பியும் சொல்கிறேன், டே டு டே டாஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 10 கேட்டால் ஹைப்ரோஎஸ் பவர்டாக இருக்கிற டிவைஸ்க்கு வந்து கஷ்டம் தான். அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கேஷுவல் டிவைஸாக யூஸ் பண்ண முடியும்னு. நீங்கள் உங்களோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 அப்ளிகேஷன்லேருந்து 3 அப்ளிகேஷன் கடையில் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ க்ரோமில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான டேட்டாவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் எடுக்க போகிறீங்க. திரும்ப நீங்கள் க்ரோமுக்கு போகும்போது அது ரீலோட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் செட் ஆகாது. சரியா. அப்புறம் சார் வேல்யூ வந்து ஹெச்ஆர் 0.733. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நிறைய ஃபோன்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது எல்லாமே 1, 1.1, 9.99 இப்படிலாம் தான் இருந்தது. இது வந்து 0.773. அது வந்து ஹெட்டு, பாடி வந்து 0.747. ஸோ மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து 3/2026 இப்போ தான். சரியா. சுட இருக்குங்க. ஆமாம் ஆமாம், அதான் சூடாகவே இருக்கு ஃபோன். ஆனால் சுடாது. மொபைல் ஃபோன் ஒரு யூனிட், அடாப்டர் ஒரு யூனிட், USB Type-C கேபிள் ஒரு யூனிட், சிம் எஜெக்ஷன் டூல் ஒன்று, அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு, அந்த வாரண்டி கார்டு ஒன்று. ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே நிஜமாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுற விதம் சரி. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சில முக்கிய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 6300 mAh மேசிவ் பேட்டரி. அது வந்து நிஜமே மேசிவ் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா 15 வாட் சார்ஜிங். ஸோ ஓவர் நைட் சார்ஜிங் தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டே டைமில் நீங்கள் சார்ஜ் போட்டாலும் கூட ரொம்ப நேரம் எடுக்கும். சரியா. அதனால வந்து நைட் டைம் சார்ஜ் போட்டு பழகினீங்கன்னா, நைட் டைம் நீங்கள் சார்ஜ் போட்டு பழகினா இந்த ஃபோனை வந்து ஒரே நாளுக்குள்ளே கொள்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே அதுவே நிறுத்திடும்ன்றனால கண்டிப்பாக அதை தாண்டி நீங்க இந்த போனை போட்டு பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி, அதான் உண்மை. அப்புறம் உங்களுக்காக தான் இந்த 8GB ரேம், அதாவது மெமரி எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். என்னது 7.5 வாட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் உண்டு. நீங்க ஐபோன்லாம் வச்சிருக்கீங்கன்னா சும்மா பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஐபோனுக்கான மாதிரி பேட்டரி நிக்காத ஐபோன் எங்க, எப்பயுமே பேட்டரி நிக்கிற எங்க போக்கோ எங்க. ஆமா, அப்படி போட்டு விடுங்க. அடுத்து 6.9 இன்ச். இது வந்து ரீசெண்டா கொஞ்ச நாளாவே இதை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. சரியா. பெருசா அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்றதுக்கான பேனல் மாதிரியே இருக்கும், நீட்டா இருக்கும். மீடியா கன்சம்ஷன் ஒரு டேப் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அடுத்து வந்து என்னன்னா ஒரு 32 MP பின்னாடி ரியர் கேமரா, அது கூட ஒரு ஆக்சிலரி டம்மி கேமரா, அப்புறம் ஒரு 8 MP செல்ஃபி கேமரா. Android 16 இருக்கு, ஜெமினி சர்க்கிள் ரிசர்ச்லாம் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருக்கு, IP52 ரேட்டடாக இருக்கு, Xiaomi ஹைப்ரோஎஸ் பவர்டாக இருக்கு. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு அற்புதமான ஒரு டிசைன் அண்ட் பில்ட் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னும் போது அந்த டிசைன் வந்து மிரட்டிருக்கான். நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரு சில ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் நான் வந்து ஒரு சில விஷயங்களை என்ன பார்த்துருந்தனோ அதை நான் திரும்ப பார்க்கும்போது எனக்கு வந்து நாஸ்டாலஜிக் மொமெண்ட் ட்ரிகர் ஆகிற மாதிரி. ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னு வையேன், ஃபர்ஸ்ட்டு சர்ப்ரைசிங்லி நம்ம கொஞ்சம் ஸ்டடியாக கையை ஹோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் கேம். ஆமாம், ஃப்ரண்ட்டில் இருக்க 8 MP கேமரா. இது எனக்கு தெரிஞ்சு டீசென்ட், நாட் பேட். எப்படி சாம்பிள்ஸ் வந்து SRK அட்டாச் பண்ணுவான். எடுத்ததுமே கேமரா பற்றி பேச காரணம் என்ன, இந்த ஃபோனுக்கு கேமராக்கான ஃபோனே கிடையாது. பட் நான் அதையும் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இது ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் ரொம்ப பிரைட்டான சன்லைட்லாம் இல்லை, காலங்காத்தால எடுத்தேன். டைமே இதுலேயே இருக்குமே. நிஜமாவே சிவா ப்ரோ சொன்ன மாதிரி 7 வருஷம் பின்னாடி போன மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கலர்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் இல்லை, ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கு. ஆமாம், ரொம்ப சட்டிலாக இருக்கு, அவ்வளோதான். அதாவது இதில் என்னால் நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, ஏதோ நான் பழைய பிக்சல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஷார்ப்னஸ்லாம் டூ மச், அது பிக்சல் பண்ணாது. ஆனால் எட்ஜ் டிடெக்ஷன் பழைய பிக்சல்லாம் நல்லா பண்ணும், இதுவும் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா பண்ணுது. புது பிக்சல் 10 Pro எங்கே இருக்காது அப்படி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து காதை கட் பண்ணுது, மூக்கை கட் பண்ணுது, கடுப்பேற்றுது. இதில் ஆனால் எட்ஜ் டிடெக்ஷன் அல்ட்டியாக இருக்குங்க, நம்ப முடியாத அளவுக்கு. ஸோ அதெல்லாமே சாம்பிளாக வரும்போது நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஜூம் வந்து 10x வரைக்கும் போது, ஆனால் டம்மி பையா அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. 1x 2x வரைக்கும் டீசெண்டாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இதில் கேமரானாலும் இவ்வளோ தான். சரியா, வேறு எதுவுமே எதிர்பார்த்துறாதீங்க. 1080p வீடியோ கொடுத்துருப்பாங்க, பட் அது ஆஸ் யூனோ அவ்வளோதான். சரி, இப்போ பில்டுன்னு வரும்போது எனக்கு ரைட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட், சைட் ஃபிங்கர் பிரிண்ட். அப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, அதில் வந்து ஒரு மெமரி கார்டு அண்ட் டெடிகேட்டட் டியூவல் சிம்மு. ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 போட்டுக்கலாம். 3 பரவாயில்லையே, 2 சிம்மு ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். பாட்டமில் வந்து 3.5mm ஜாக்கு. நான் மியூசிக் லிசன் பண்ணி பார்த்தேன். இன்னொரு சர்ப்ரைஸ், இதை நான் சொல்லியே ஆகணும். என்னதான் நான் வந்து ஸ்லோவாக இருக்குது அது இதுன்னு நான் சொன்னாலும்,
மியூசிக்காக சப்போஸ் இந்த ஃபோனை யாராவது வாங்குறாங்க, எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே யூஸ் பண்ணும்போது ஓகே டெமன்சிட்டி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், ப்ளூடூத்தில் அந்தளவுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை. ஓகே சரி அப்படியே நம்ம ஸ்னாப் ட்ராகன் போனால் ஓகே மாஸ், எப்பயுமே ஸ்னாப் ட்ராகன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சேன். டியூவல் ஸ்பீக்கர் இல்லை, சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டால்பிலாம் கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கருக்கு 200% வால்யூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் என்னன்னா அந்த ஆடியோ குவாலிட்டி நிஜமாக நல்லா இருந்தது. 3.5 mm ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது. நான் போய் சின்ன சின்ன டியூன்லாம் பண்ணி பார்த்தேன் உள்ள போய் ஈக்குவலைசரில், அற்புதமாக இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா எஃப்எம் இருக்கு, இதெல்லாம் இப்போ இல்லைல்ல நான் கிடையாது. அதனால அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டுக்கு லேண்ட்லைன் பதில் ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்து தாத்தா பாட்டி அவங்களுக்கு இப்போ எஃப்எம் லிசன் பண்ணனாலும் பண்ணலாம், ஓகே ஹார்ட்வேர் லெவலில். அப்படியும் இல்லையா, அவங்க வந்து நம்ம ப்ரீலோடட் சாங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஹெட்ஃபோன்ஸில் கேட்கணும்னு நினச்சாலும் தாராளமாக கேட்கலாம். இதில் அற்புதமான விஷயம் என்னன்னா ப்ளூடூத்லேயும் ஓரளவுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி இருந்தது தான். யூனிசாக் அப்போ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கான். யூனிசாக் பண்ணுறானோ இல்லாட்டி கம்பெனியே வந்து ஹைப்பர்வைஸ் சைடில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸோ அதுவும் சொல்லலாம். ஸோ அது ஒன்றுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 720p பேனல் நேராக பார்த்தா ஓகே, சைடில் பார்த்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட் கட் டவுன் ஆக தான் செய்யும். சரியா, நம்ம இதை பற்றி இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்போம். சாம்சங் S26 Ultra ஃபீச்சர் வந்து பட்ஜெட் ஃபோனில் இருக்குன்னு ஒரு பையன் போடும்போது நம்ம சொன்னோம். இதெல்லாம் லோ குவாலிட்டி கிளாஸ், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, யூஸ் பண்ணும்போது இன்டராக்ட் பண்ணும்போது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிஸ்டம் யூஐயில் நேவிகேட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். நான் சிஸ்டம் யூஐ உள்ளே போனாலும் சரி, எனக்கு இதில் ஹைலைட்டே என்ன தெரியுமாடா, சும்மா நான் 5G வந்து இதில் போட்டு சும்மா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 5G எப்படி இருக்கு, ஏன்னா யூனிசாக்கோட மோடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்கு. நாங்கள் வேணா ஸ்பீட் டெஸ்ட் கூட பண்ணிட்டு அட்டாச் பண்ணுறோம் பாருங்க. சரியா, ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து HMD கிரஸ்ட் ஞாபகம் இருக்கா, கிரஸ்ட் மேக்ஸ், அதுலேயே ஏர்டெல் 5G பறந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. T8300 ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டைகர் ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்பேக் டைகர், கமாண்ட் டைகராக இருக்குது. ஸோ அதுவும் ஓகே. ஸோ நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் ஃபோன் பேசுறதுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யூ கெட் $1 கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப்லேயே கிடையாது இவனுங்கிட்ட. சரியா, இவன் கொடுத்துருக்கான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அப்புறம் ஸ்பீக்கரில் ஃபோன் கால் பேசினேன், நல்லா தான் இருந்தது. ஸோ அதெல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, அடுத்து என்னன்னா மீடியா கன்சம்ஷன், அவுட்டோர் விசிபிலிட்டி, இதெல்லாமும் கூட ஓகே. அப்படியே நான் டிஸ்பிளேங்க கண்டென்ட்டுக்காகங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து கண்டென்ட் பார்க்கணுன்னு பார்க்கலாம். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி தான், இப்படி வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். SRK பார்த்துட்டு இருக்கும்போது சைட்லேருந்து நான் பார்த்தேன்னா, நான் என் ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன்டா, லிங்க் அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி அந்த கிளார் மாதிரி இருக்காடே அந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன், வேறு எதுவும் கிடையாது. சரியா, ஆனால் பரவாயில்லடா, சாக்கு பை 6 nm ப்ராசரு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அவன். சரியா, ஸோ ஓகே. அடுத்து வந்து என்னென்னா பர்ஃபார்மன்ஸு. இதில் இருக்கிறதே 4GB RAM அப்படிங்கிறனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப்புக்குள்ளே இருக்கேன், அந்த ஆப்லேருந்து வெளியில் வரேன், திரும்ப அந்த ஆப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னும் போது அதுக்கு இடையில ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் கேப் விட்டாலே அதை வந்து கில் பண்ணிடுது. ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ஏன்னா ஹைப்பர்வைஸராக ரன் ஆகுது. சப்போஸ் இவங்க வந்து ஒரு AOSP இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னு, அதாவது பழைய Mi A1 A2 அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி கொடுக்காம ஹைப்பர்வைஸே கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா சில ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, AOSPனா ஏதோ சீப்பு. ஸோ மொத்தம் அது ஒரு ஃபேக்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் கிடையாது, பிட்வீன் 2-3 ஆப் ரன் பண்ணுறது கஷ்டம். சரியா, அடுத்து ஹைப்பர்ஓஎஸ் எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்லைட் லேக் அப்பப்போ ஃபீல் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னா 4GB RAM. பட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வேற ஒருத்தன் டேய் இல்லைங்க, சிம்பிள். இந்த ஃபோனில் வந்து ஒரு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லு. இப்போ சிங்கிள் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ இன் பிட்வீன் ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க மட்டுமே ஃபோன் கால் வருது, அப்போ எப்படி இருக்கும்? ஃபோன் காலும் வாட்ஸ்அப்பும் சேர்ந்து இருக்கும்போது ஹேங் ஆக தான் செய்யும், ஒரு ஸ்லோனஸ் ஃபீல் ஆகும். ஆனால் கால் அட்டன் பண்ணிட முடியும், அதெல்லாம் வந்துடும். ஆனால் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஸ்டட்டர் தெரியும் அங்கங்கே. என்ன இது ஏதோ ஸ்டட்டரா, இது ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி ஒரு டாஸ்க் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஃபோன் ஆப் வந்திருக்கேன், எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பேன். பரவாயில்ல, நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஃபோன் ஆப்பை வந்து அப்படி ஃப்ரீஸ் ஆகிடும், நம்ம அட்டனே பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் அட்டன் பண்ண முடியுதுல்ல, அது ஓகே. கண்ணால் காண்பதும் போய் அதான் இது. சரியா, இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது என்னமோ உண்மைதான், இதில் எதுவுமே இப்போ ஓப்பனில் இருக்காது. ஓகே, சரியா, நான் இங்கே இப்படி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பர் C85Xல எத்தனை ஆப் ஓப்பன் பண்ணியிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு ஆப் நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா முதல்லேருந்து என் தலைவன் கஷ்டப்பட்டு வருவான், அவன் வரதுக்கே நேரம் ஆகும். இதோட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, சிஸ்டமில் இருக்கிற ரிசர்வை படிக்கிறதுக்கே எங்கள் ஆள் வந்து டைம் எடுத்துப்பான். சரியா, இப்போ யாராவது வந்துட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதில் வந்து நான் கீபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணனால தான் கீபோர்டு கீழே போயிடுச்சு. இப்போ டிஃபால்ட் கீபோர்டு என்ன லாங்குவேஜ் இதெல்லாம் காட்டணும் இல்லையா,
அதை வந்து அவர் தேடிட்டு இருக்காரு, கொண்டாந்து சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி தேடும். ஸோ சிஸ்டமில் இருக்கிற ரிசர்வை படிக்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்கும். சரி, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவா, சாப்பாடே சாப்பிட்டு வந்துடுவா, வந்துட்டானா. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தம் என்னாச்சு, நான் ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிட்டேனா இது எப்படிப்பட்ட ஒரு ஃபோனுன்னு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அப்போ யாருக்கு வாங்கி கொடுக்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபோன் அடிக்ஷன் உங்கள் பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு அடிக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. மேபி நைட் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கலாம், இல்லாட்டி நமக்கு வந்து அப்பா அப்படின்னு சொல்லி பாயசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம், நம்ம கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும். ஸோ மற்றபடி தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் சூப்பரான டிவைஸ். ஸோ இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப யூத் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் கிடையாது அப்படிங்கிறது தான் முதல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதை நான் இவ்வளோ தடவை சொல்ல காரணம் என்னன்னா, அது உங்கள் மனசில் பதியணும். ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு லுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து சப்போஸ் 10,000க்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நாளைக்கு ஸ்லோவாக இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்டர்ஸ்க்கும் இல்லாட்டி ஸ்கூல் கிட்ஸுக்கோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கிட் வந்து அவங்க மொத்தம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடிக்ட் ஆக மாட்டாங்க. அண்ட் எல்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இதில் இருக்கிறனால தே வில் பி ஹாப்பி. எப்படி பார்த்தீங்களா, வேற லெவலா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான். இப்போ ஒரு கடையில் நீங்கள் மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்க, QR கோடு காட்டணும். இந்த ஃபோன்லேருந்து QR கோடு அற்புதமாக காட்டலாம். அதெல்லாம் அப்புறம் ஒரு ஃபோன் வருது, என்னாச்சு அதெல்லாம் பார்சல்லாம் வந்துட்டா கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருப்பா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஏன்னா அவங்களாம் வந்து ஃபோனை பார்த்துட்டு ஃபோன்லேயே யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கடை ஓடாது. அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி அந்த ஃபீல்டு ஒர்க்கில் இருப்பாங்க. எஸ், அவங்களுக்கு செட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, கடைசியாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டு, இவங்கள மறந்துட்டு பாருங்க, டெலிவரி பர்சனுக்கான GPS டிவைஸ். நல்ல டிவைஸ் அப்படி கூட. ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றனால இது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ரெஸ்பான்சிவ். டபுள் டேப் டு ஸ்லீப் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் வந்து கையை எங்கே வைக்கிறேன் அப்படின்னா உடனே அன்லாக் ஆகும். இல்லை ட்விஸ்ட் என்னன்னா, டபுள் டேப் பண்ண உடனே கை வச்சிங்கன்னா வராது. அது ஏன் வராதுன்னா, லாக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது இல்லை, அதனால் வந்து வராது. ஸோ 2 seconds கேப் விட்டால் தான் அடுத்து அன்லாக் ஆகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸ் வந்து ஒரு அதாவது 10 to 11K அப்படின்னும் போது நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நல்ல டிவைஸ், அவ்வளோதான். மற்றபடி அந்த 15 வாட் சார்ஜிங் ஓவர் நைட்டுக்கு பக்காவாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங், உங்களுக்கு பட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து நல்ல டிவைஸ் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இந்த டிவைஸ் பற்றி இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி சார் பார்க்கலாம். பாய். அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், பாக்ஸில் கேஸ் கொடுக்கல. அது என்ன தைரியத்தில் கொடுக்கலன்னு தெரியல. மேபி டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸில் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபோன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்ம தெரியல. நம்ம படித்ததுலையும் கேஸ் இல்லைல்ல. இல்லை கேஸ்லாம் இல்லை.